அதாவது பேலன்ஸ் டயட்னா அதில் புரத சத்து இருக்கணும், மாவுச்சத்து இருக்கணும், கொழுப்பு சத்து இருக்கணும், நார் சத்து இருக்கணும், இப்படி எல்லாம் மினரல்ஸ் வைட்டமின்ஸ் எல்லாம் கலந்த மாதிரி ஒரு உணவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் நம்ம வெறுமனை வெறும் இட்லி சாம்பார் சட்னி இது மட்டுமே சாப்பிட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு வியாதிகள் அதிகமாகுது. ஸோ இன்றைக்கி நம்மளோட டயட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? இன்றைக்கி இதில் என்னென்ன வச்சுருக்கோம் அப்படிங்கிறத முதல் காமிச்சிடுறேன். அதாவது மெயினாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் அதிகமாக இருக்கிற பங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா மாவுச்சத்து. ஸோ இந்த மாவுச்சத்தை குறைக்கணும் அப்படிங்கிறது கான்செப்ட். இந்த மாவுச்சத்தை குறைக்கும் போது நம்மளுக்கு அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காண்டி புரத சத்தை நம்ம சேர்த்து சாப்பிடணும். ஸோ இன்றைக்கி மெனுவில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாவுச்சத்தையும் புரத சத்தையும் சேர்த்து ஒரே ஐட்டமாக பண்ணியாச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அடை தோசை, அடை இட்லி. உங்களுக்கு அடை மாவில் பருப்பு எல்லா பருப்பும் போட்டும் தானியங்களை ரொம்ப குறைச்சி போட்டு பண்ணால் அது அடை மாவுன்னு சொல்லுவோம். அதில் தோசை தான் பெரும்பாலும் ஊற்றுவாங்க, ஏன்னா இறுகிரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம இட்லி செஞ்சுருக்கோம். இந்த இட்லி நீங்கள் நினைக்கிற மாதிரி இருகலை, அது பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் அஃப்கோர்ஸ் டெக்ஸ்சர் கொஞ்சம் நமக்கு அரிசி மாவு இட்லி மாதிரி இருக்காது, பட் ஸ்டில் இட் இஸ் எடிபிள். இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டும் காட்ட போகிறேன். அதே போல் அடை தோசை. இந்த அடை தோசையில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கேரட்டு ஆனியன்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டிருக்கோம். எதுக்காகனா, பொதுவாக நம்ம வெள்ளை மாவு தோசை மாதிரி அடை தோசை அவ்வளோ தூரம் சாஃப்டாக இருக்காது, கொஞ்சம் ஹார்ட் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த அடை தோசையை சின்னதாக போட்டு அதில் ஊத்தாப்பம் மாதிரி ஆனியன்ஸு ப்ளஸ் நமக்கு கொத்தமல்லி கேரட்டு இதெல்லாம் சேர்த்து போட்டிருக்கிறதுனால இதில் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதை சாஃப்டாகவும் வச்சுக்கும். இதனால் 2 விஷயம் பூர்த்தி ஆகுது. இப்போ நம்ம கார்போஹைட்ரேட்டும் குறைச்சிட்டோம், அதுக்கு பதிலாக ப்ரோட்டீனையும் சேர்த்து சாப்பிட்டோம்.